Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம LeetCode 75 ல இருந்து 24th ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். பிஃபோர் சால்விங் த ப்ராப்ளம் நம்ம கொஸ்டின் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலான்ற அப்ரோச் பார்த்துட்டு தென் ரைடனும் பார்த்துட்டு லாஸ்ட்டாக தான் கோட் பார்க்க போறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க ப்ராப்ளம். இது வந்து ஸ்டாக்ன்ற கான்செப்ட்ல இருந்து மீடியம் லெவல் ப்ராப்ளம். ஸோ வாங்க கொஸ்டின் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ரிமூவிங் ஸ்டார்ஸ் ஃப்ரம் அ ஸ்ட்ரிங், அதாவது ஒரு ஸ்ட்ரிங் எஸ்ன்ற ஒரு ஸ்ட்ரிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம குறிப்பிட்ட கண்டிஷன் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். யூ ஆர் given a string s which contains a star. In one operation you can choose a star in a s, remove the closest non-star character to its left. அதாவது இங்கே ஸ்டார் இருக்குன்னா அது பக்கத்தில் இருக்க நான் ஸ்டார் கேரக்டர் லெஃப்ட் சைடு இருக்கதை நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டர்ன் த ஸ்ட்ரிங் ஆஃப்டர் ஆல் தி ஸ்டார்ஸ் ஹாஸ் பீன் ரிமூவ். அது ஸ்டார்ஸும் இருக்கக்கூடாது அண்ட் அது ஸ்டாருக்கு இருக்க லெஃப்ட் சைடில் இருக்க கேரக்டரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நான் ஒன் டைம் எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ எஸ்ன்றதுல லீட் கோட் அப்படின்னு இருக்கு. இதுக்கான அவுட்புட் வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எல் வந்து அப்படியே வந்துடும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈக்கு ட்ராவல்ஸ் ஆகும்போது இ வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் இயும் பிரிண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் டி வந்து பிரிண்ட் ஆயிரும். இப்போ ஸ்டார் இங்கே ஒன்று நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஸ்டாருக்கு இருக்க லெஃப்ட் சைடு வேல்யூவை நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த டி வந்து இங்கேருந்து போயிடும். ஸோ அதனால அவுட்புட்ல இருந்தும் டி வந்து போயிடும். நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டார் பார்க்கும்போது இந்த இயும் வந்து ரிமூவ் ஆயிடும். ஸோ இ வந்து ரிமூவ் ஆயிடும். ஸோ இந்த இயும் வந்து ரிமூவ் ஆயிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஓடி அப்படியே வந்து நம்மளுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் இங்கே ஸ்டார் இருக்கு. ஸோ அதுக்கு இப்போ லெஃப்ட் சைடு இருக்க கேரக்டர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ டி ரிமூவ் ஆயிடும். நெக்ஸ்ட் இருக்க இ வந்து அப்படியே வந்துடும். ஸோ நம்மளுக்கு அவுட்புட் என்ன வரும்னா எல்இ சிஓஇ அப்படின்றது தான் அவுட்புட்டாக வரும். செகண்ட் இதில் ERASE அப்படின்னு இருக்கு. கூட வந்துட்டு 5 ஸ்டார்ஸ் இருக்கு. ஸோ கூட 5. இப்போ இந்த ஸ்டாருக்காக இந்த கேரக்டர் ரிமூவ் ஆகும், இந்த ஸ்டாருக்காக இந்த கேரக்டர் ரிமூவ் ஆகும், இந்த ஸ்டாருக்காக இந்த கேரக்டர், தென் இந்த ஸ்டாருக்காக இந்த கேரக்டர், தென் இந்த ஸ்டாருக்காக இந்த கேரக்டர் ரிமூவ் ஆகும். ஃபைனலாக இந்த ஸ்ட்ரிங்ல எதுவுமே இல்லை, அதனால எம்டி ஸ்ட்ரிங் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ அதை நம்ம இந்த ப்ராப்ளம் ரொம்பவே சிம்பிள் தான். அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்ற சால்விங் அப்ரோச் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இனிஷியலைஸ் அண்ட் எம்டி ஸ்டாக், அதாவது எம்டி ஸ்டாக் வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டாக் அப்படின்ற எம்டி ஸ்டாக் வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஐட்ரேட் த்ரூ ஈச் கேரக்டர் இன் ஸ்ட்ரிங். அந்த ஸ்ட்ரிங் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின். ஸோ அதுக்குள்ள நம்ம ஐட்ரேட் பண்ண போறோம். அதனால ஃபார் எஸ் இன் ஸ்ட்ரிங் வந்து எஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டரா எடுக்கும். ஸோ அதுக்காக கேர் அப்படின்றத கொடுத்துருக்கேன். இஃப் த கேரக்டர் இஸ் நாட் ஸ்டார், அதாவது அந்த ஸ்டார் இல்லை அப்படின்னா புஷ் இன்ட் ஆன் டு த ஸ்டாக், அதாவது இன்கேஸ் அதுக்கு ஸ்டார் இல்லை அப்படின்னா அதை வந்து நம்ம அப்பன் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இங்கே கண்டிஷன் இஃப் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கேன்னா இஃப் ஸ்டார் ஈக்குவல் டு, இது வந்து ஈக்குவல் டு ஸ்டாராக இருந்துச்சுன்னா இதை நம்ம நெக்ஸ்ட் வரலாம். எல்ஸ் கண்டிஷனில் ஸ்டாக் டாட் அப்பன் அந்த கேரக்டர், அது இன்கேஸ் ஸ்டாராக இல்லைன்னா வி கேன் அப்பன் தட் இன்டு அவர் ஸ்டாக். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஃப் த கேரக்டர் இஸ் ஸ்டார், அதாவது அது ஸ்டாராக இருந்துச்சுன்னா, அதாவது இஃப் கண்டிஷனில் வரும் பாப் த லாஸ்ட் எலிமெண்ட் ஃப்ரம் த ஸ்டாக், அதாவது அந்த ஸ்டாக்ல வந்து கேரக்டர்ஸ் ஃபார்ம் ஆகிக்கிட்டே வரும். ஸ்டார் வந்துச்சுன்னா அதுக்கு பிஃபோர் கேரக்டர், அதாவது ஸ்டாக்ன்ற கான்செப்ட் என்னன்னா இது வந்து நம்மளுக்கு அரேஞ்ச் ஆகிக்கிட்டே வரதை நம்ம லாஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்றது வந்து ஸ்டாக். ஸோ அதை பாப் பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாப் தி லாஸ்ட் கேரக்டர் ஃப்ரம் த ஸ்டாக், அதாவது இஃப் நாட் எம்டி அப்படின்ற, அதாவது எம்டியா இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இங்கே இஃப் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கேன்னா இஃப் கேரக்டர் ஈக்குவல் டு ஸ்டார், அதாவது கேரக்டர் ஸ்டாரா இருந்துச்சுன்னா இஃப் ஸ்டாக், அதாவது நம்மளுக்கு ஸ்டாக் வந்து எம்டியா இல்லாமல் இருக்கணும், அதாவது ஸ்டாக்ல ஏதாவது கேரக்டர்ஸ் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஸ்டாக் டாட் பாப்ன்றது வந்துட்டு லாஸ்ட் எலிமெண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணும். நெக்ஸ்ட் ஜாயின் த ரிமைனிங் கேரக்டர் இன் ஸ்டாக் இன்டு அ சிங்கிள் ஸ்ட்ரிங், அதாவது லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்கேன்னா ரிட்டர்ன் பண்ணும்போது இது மாதிரி தனித்தனி கேரக்டராக இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே சேர்த்து, இப்போ எஸ் தனியாக இருக்கும், இ தனியாக இருக்கும், எஃப் தனியாக, இப்படி இது மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணி கொடுக்குறோம். அப்போ சிங்கிள் ஸ்ட்ரிங்காக நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ எஸ்இஎஃப் அப்படின்ற மாதிரி இது வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இந்த லைன் கொடுத்து அதை ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ ரிட்டர்ன் த ஃபைனல் ரிசல்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லாஸ்ட்டாக அது வரும்போது சிங்கிள் ஸ்ட்ரிங்காக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ பைத்தான் கோடிங் இதுதான். இதை தான் நான் வந்துட்டு திருப்பி ஒன் டைம் ரன் பண்ணி காமிக்க போகிறேன் உங்களுக்கு. ஸோ கோடிங் இதுதான். ஸோ வாங்க இப்போ பைத்தான் கோடிங் வந்து பார்த்துடலாம். இப்போ நம்ம LeetCodeோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ள போய்க்கலாம். ஆல்ரெடி நம்ம 23 ப்ராப்ளம் சக்ஸஸ்ஃபுல்லாக சால்வ் பண்ணி வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா LeetCode 75 பிளேலிஸ்ட்ல எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. ஸோ இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ன்றதுல இருந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமான ரிமூவிங் ஸ்டார்ஸ் ஃப்ரம் அ ஸ்ட்ரிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்யூஷன் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அதை அப்படியே இந்த இடத்துல நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டாக்ன்ற ஒரு எம்டி ஸ்டாக் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு கேரக்டராக நம்ம எடுக்கிறதுக்காக ஃபார் கேரிங் எஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இன்கேஸ் அது ஸ்டாரா இருந்துச்சு ஸ்டாக் வந்து எம்டியா இல்லைன்னா அதை வந்து நம்ம பாப் பண்ணலாம். எஸ் அதை விட நம்ம அப்பன் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான ட்ரை ரன் கோட் வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நான் எஸ்ன்ற ஒரு ஸ்ட்ரிங் வந்து நானே டிஃபைன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஸ்டாக் வந்து எம்டியா இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம்ல. ஸோ ஸ்டாக் ஈக்குவல் டு எம்டி, இப்போ இருக்கிறது வந்து நம்மளுக்கு எம்டி ஸ்டாக் தான் இருக்கு. இப்போ வந்து அது லூப் பண்ண போறோம். ஸோ ஒவ்வொரு கேரக்டரா எடுத்து நம்ம அந்த ஸ்ட்ரிங்குள்ள லூப் பண்ண போறோம். ஸோ கேரக்டருக்காக நான் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பொசிஷன் இந்த ஸ்டார் தான். ஸோ இந்த இடத்துல வந்து கேரக்டர் நம்மளுக்கு இருக்கும்.
இஃப் கேர் ஈக்குவல் டு ஸ்டார் நம்ம வந்து கண்டிஷனுக்குள்ள வந்துட்டோம். ஸ்டாரா தான் இருக்கு. இஃப் ஸ்டாக் அப்படின்றது இஃப் ஸ்டாக்ன்றது ஸ்டாக் வந்து எம்டியா இருக்கக்கூடாது. பட் இந்த இடத்துல ஸ்டாக்ன்றது வந்து எம்டியா தான் இருக்கு. ஸோ இந்த ரூல் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு எல்ஸ் பார்ட் நம்மளுக்கு தேவையில்லை. தென் வந்து திருப்பி லூப் ஆக போயிடும். நெக்ஸ்ட் வந்து இப்போ கேரக்டர் வந்து ஸ்டார்ல இருந்து எஸ்க்கு வந்து ஷிஃப்ட் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா திருப்பி இஃப் கேர் ஈக்குவல் டு ஸ்டாரா இருக்குதான்னு செக் பண்ணுது. ஸ்டாரா இல்ல. ஸோ எல்ஸ் பார்ட்டுக்கு வந்தது. ஸோ ஸ்டாக் டாட் அப்பன் கேரக்டர் அந்த கரண்ட் வேல்யூ என்னமோ அதை நம்ம ஸ்டாக்கோட அப்பன் பண்றோம். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டாக்ல எஸ் அப்படின்ற கேரக்டர் வந்து ஆட் ஆகிரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப இந்த எஸ்ல இருந்து நெக்ஸ்ட் நம்மளுக்கு டீக்கு வந்து அது ஷிஃப்ட் ஆயிரும். டீயும் வந்துட்டு இஃப் கண்டிஷன்ல ஃபால்ஸ் ஆயிரும். அது ஸ்டார் இல்ல. ஸோ எல்ஸ் பார்ட்க்கு வந்துட்டு டைரக்டா அது வந்து ஸ்டாக்கோட அப்பன் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம டி வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கேரக்டர் டீல இருந்து ஏக்கு வந்து ஷிஃப்ட் ஆகும். ஏ இஃப் கேரக்டர் ஈக்குவல் டு ஸ்டாரான்னு பார்க்கும். கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ எல்ஸ் பார்ட்க்கு வந்துட்டு அது ஸ்டாக்கோட அப்பன் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏ அப்படின்றது வந்து வந்துடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கேரக்டர் ஏல இருந்து ஸ்டார்க்கு வந்து ஷிஃப்ட் ஆகுது. இப்ப நம்ம கண்டிஷன் பாக்குறோம். இஃப் கேரக்டர் ஈக்குவல் டு ஸ்டாரா இருக்குதான்னு பாக்குறோம். கண்டிஷன் ட்ரூ. இந்த கேரக்டர் வந்து ஸ்டார் தான். இஃப் ஸ்டாக்னு வருது. இஃப் ஸ்டாக்ன்றது ஸ்டாக் எம்டியா இல்ல. சோ நம்ம கண்டிஷனுக்குள்ள போலாம். இஃப் ஸ்டாக் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டாக் டாட் பாப்ன்றது லாஸ்ட் எலிமெண்ட் வந்து ரிமூவ் பண்றோம். சோ இந்த ஸ்டாருக்காக இந்த ஏ வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். சோ இப்போ வந்துட்டு ஏவை ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டாருக்கு நம்ம ஷிஃப்ட் பண்றோம். இதுவும் வந்துட்டு அதே மாதிரி தான். இஃப் கேரக்டர் ஈக்குவல் டு ஸ்டாரான்னு பார்க்குது. கண்டிஷன் ட்ரூ. ஸ்டாக் வந்து எம்டியா இல்ல. சோ நம்மளுக்கு உள்ளர வரும். ஸ்டாக் டாட் பாப் வந்து ஒரு எலிமெண்ட் லாஸ்ட் எலிமெண்ட் வந்து ரிமூவ் பண்ணும். சோ 3ஐயும் ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேரக்டர் ஷிஃப்ட் ஆகி ஆருக்கு வந்து மூவ் ஆகும். ஆர் வந்து செக் பண்ணுது. கேரக்டர் ஈக்குவல் டு ஸ்டாரான்னு பாக்குது. ஸ்டார் கிடையாது. சோ எல்ஸ் பார்ட்க்கு வந்து டைரக்டா அந்த ஸ்டாக்கோட அந்த ஆர்ன்ற கேரக்டர் அப்பண்ட் ஆகுது. சோ ஆர் வந்து இப்ப ஸ்டாக்ல இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேரக்டர் ஆர்ல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டாருக்கு ஷிஃப்ட் ஆகுது. இஃப் கேரக்டர் ஈக்குவல் டு ஸ்டாரான்னு பாக்குது. இஃப் ஸ்டாக் அதாவது ஸ்டாக் இப்ப எம்டியா இல்ல. சோ லாஸ்ட்ல இருக்க ஒரு எலிமெண்ட் வந்து ரிமூவ் பண்ணிடும். சோ அந்த ஆர் இப்ப அப்பன் பண்ணதை ரிமூவ் பண்ணிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார்ல இருந்து கேரக்டர் எஸ்க்கு ஷிஃப்ட் ஆகுது. எஸ் இஸ் கேரக்டர் அதாவது எல்ஸ் பார்ட்க்கு வந்துடும். சோ எஸ் வந்து நம்ம இதுக்குள்ள அப்பன் பண்ண போறோம். சோ இந்த இடத்துல நான் எஸ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். சோ ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம எண்ட் ஆஃப் தி இது வரைக்கும் வந்தாச்சு. இப்ப நம்மளுக்கு என்ன இருக்குல்ல ஸ்டாக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா எஸ் தான் இருக்கு. சோ லாஸ்ட் நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ண போறோம்னா இந்த தனித்தனியா இருக்கிறத வந்து சிங்கிள் ஸ்ட்ரிங்கா வந்து நம்ம ரிட்டர்ன் பண்றோம்ல. சோ அப்ப எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிங்குள்ள எஸ் அப்படின்றது வரும். சோ இதுதான் நம்மளுடைய அவுட்புட். சோ இதுதான் ட்ரை ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் அண்ட் கொரிஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க. எனக்கு எல்லா டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆயிடுச்சு. சோ கோட் வந்து நான் சப்மிட் பண்ணிடுறேன். சோ சக்சஸ்ஃபுல்லா கோடுமே ரன் ஆயிடுச்சு. சோ இந்த வீடியோல இவ்வளவுதான் சொல்ல வந்தேன். சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, bye from me.